தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் விஜய் விஜயோட அன்பான பணிவான வணக்கங்கள். நம்ம சியான் விக்ரம் அவர்களுடைய நடிப்புல ரிலீஸ் ஆக போற படம் தாங்க தங்கலான். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர செம்மயா விட்டுருக்காங்க. ஸோ அத பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம ட்ரெய்லருக்குள்ள போயிடலாம் வாங்க. இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, நம்ம சியான் விக்ரம் அவர்கள் வந்து அவருடைய வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அவரு இந்த படத்துல எந்த மாரி காட்டியிருக்காங்கன்னா, பழங்கால குடியினர் மாரி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த காலத்துல இருக்க ஆளுங்க இந்த ட்ரெஸ்லாம் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஸோ அந்த காட்டுவாசித்தனமான வாழ்க்கை எப்படி இருக்கு? அப்படின்றத நம்ம சியான் விக்ரம் அவர்கள வச்சு செம்மையா செஞ்சிருக்காங்க. ஸோ அவருடைய அந்த ஆக்டிங் வைஸ் பார்க்கும்போது ப்பா! அப்படி இருந்தது. ஏன்னா அவருடைய ஒவ்வொரு நடிப்புமே அந்த காலத்துல இருந்தவங்களோட ஞாபகப்படுத்துற மாரி தான் இருந்தது. அந்த மாரி தான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ பயங்கரமா குடுத்துருக்காரு. பார்க்கும்போதே அப்படி இருந்து. நம்ம சியான் விக்ரம் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு திடீர்னு ஒரு இல்யூஷன் மாரி அவருக்கு தோணுதுங்க. டக்குன்னு பார்த்தா தான் பொண்டாட்டி கழுத்திலேயே கத்தி வச்சுறாரு. அங்க இருக்கவங்கலாம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தலைவருக்கு முக்கியமான வேலைகள்லாம் இருந்திருக்கு. அதனாலேயே அவருக்கு 3 குழந்தைங்க பொறந்திருக்கு. 4வதா பொறக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த காலத்துல டைம் பாஸ்க்குன்னு எதுவுமே இல்லையே! இருக்கிற டைம் பாஸ வச்சு சமாளிச்சுட்டு இருக்காப்புல நம்ம சியான் விக்ரம் அவர்கள். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையே டோட்டலா மாற ஆரம்பிக்குதுங்க. அந்த ஊருக்கு 2 ஃபாரினர்ஸ் வராங்க. அதாவது பிரிட்டிஷ்லேருந்து வராங்க தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த இடத்த வந்து இவங்க வாங்கிட்டதா ஒரு மாரி பேச்சு போயிட்டுருக்கு. அதனால நம்ம சியான் விக்ரம் அவங்களுக்கும், அந்த கும்பலுக்கும் எங்க போறதுன்னே தெரியாது. அவங்கள அங்கேயே இருக்க சொல்லிட்டு, இவங்க ஒரு வேலைய குடுக்குறாங்க. அந்த வேலைய இவங்கள தவிர வேற யாருமே செய்ய முடியாது. நம்ம சியான் விக்ரம் அவர்களே சொல்றாரு. அதுவும் ஷர்ட், பேண்ட்லாம் போட்டு வந்து, நம்ம சியான் விக்ரம் அவர்கள் இப்படி மாறுறதுக்கு என்ன காரணம்? இவரு இந்த மாரி மாத்துனது யாரு? இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு நம்ம சியான் விக்ரம் அவர்கள் எதுக்கு உதவி பண்றாரு? விளக்கமா என்ன? அவங்க வந்து இவருக்கு உதவி பண்ணதா சொல்லியிருக்கலாம். அதனால இவரு வந்து அவங்களுக்கு உதவி பண்ணதா சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கு என்ன இங்க தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மைனிங் தாங்க. இந்த கோல்ட் மைனிங். இதுக்காகவே அங்கருந்து வந்து இந்த கோல்ட எடுக்கணும்னு சொல்லி ஆர்வத்தோட இருக்காங்க. ஆனா இது எங்க இருக்கும்? எப்படி இருக்கும்? யார்கிட்ட இருக்கும்? எந்த இடத்துலருந்து கிடைக்கும்ன்றது இங்க இருக்க காட்டுவாசிகளுக்கு நல்லாவே தெரியும். அத யூஸ் பண்ணி இங்க இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளிட்டு போணும்னு இவங்க நெனைக்கிறாங்க. அதுக்காக இவங்கள தேடி வராங்க. இவங்க எதிர்பார்த்த மாரி இவங்கள வந்து ஒத்துக்கிட்டு, அவங்க கூட போயிட்டு, அத எடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அதுக்கு போற இடங்கள்லயே பார்த்தீங்கன்னா, பல ட்ராப் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் தாண்டி போய் அந்த தங்கமலை அடையத்துக்குள்ள அவங்க படுற பாடு இருக்கு பாருங்க. அய்யய்யய்யோ! அப்படி ஒரு படாத பாடு படுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு பிரச்சனை விடாம தொரத்துதுங்க. அங்க ஒரு கூடாரம் மாரி போட்டிருந்தாலும், டக்குன்னு தீய வச்சு மொத்தமா எரிச்சு விட்டுறானுங்க. இந்த வேலைய யார்றா பண்ணா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க சில சூனியக்காரங்க இருக்கிறதா நம்ம சியான் விக்ரம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு தலைவி இருக்காங்களாம். அவ தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது நம்ம சியான் விக்ரம் அவர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த சியான் விக்ரம் அவர்கள் இருக்க அந்த கும்பலே வந்து பார்த்தீங்கன்னா, "இந்த சூனியக்காரங்கள தட்டி கேட்க யாருமே இல்லையா?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, "ஏன் இல்ல? நான் கேட்கிறேன்." அப்படின்னும்போது, அந்த இடத்துல நம்ம சியான் விக்ரம் அவர்களே வேற ஒரு அவதாரத்த பார்க்கலாங்க. இதுவரைக்கும் நான் வந்து சாதாரணமா அடிச்சேன். இனிமே அசாதாரணமா அடிக்க போறேன்னு சொல்லி வெறித்தனத்த காட்டியிருக்காங்க நம்ம சியான் விக்ரம் அவர்களுடைய. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடங்களையும் ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வைக்கிற விதமே வேற மாரி இருக்குங்க. நம்ம ரஞ்சித் அவர்களுடைய அந்த டைரக்ஷன் ஒர்க்கும் சும்மா பக்காவா இருக்கு. நம்ம சியான் விக்ரம் அவர்களுடைய ஆக்டிங் வெறித்தனமா இருக்கு. அந்த 2மே கலந்து இந்த படத்த வேற லெவல்ல கொண்டு போயிருக்காங்க. நம்ம சியான் விக்ரம் அவர்களுடைய ஒய்ஃபே எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அங்க வந்து நெறைய பேய் இருக்கு, பூதம் இருக்கு. அந்த சைடு போக்கூடாதுன்னு நீங்க தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப எதுக்காகவும் நீங்க அந்த இடத்துக்கு போறீங்க. அது சரியா தவறான்றத பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் ரொம்ப அட்வைஸ் பண்றாங்க. ஏன்னா உயிர் போனா திரும்பி வராதுல்ல. அதனால சொல்றாங்க. அவங்க நெனைச்ச மாரியே அந்த இடத்துல பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமான சூனியக்காரிய பிடிக்கிறாங்களா இல்லையா? அவங்கள எதிர்த்து எந்த மாரிலாம் நம்ம சியான் விக்ரம் அவருடைய கும்பல் போராடுறாங்க. கடைசில அந்த தங்கமலை அந்த பிரிட்டிஷ்க்கு கிடைச்சதா இல்லையா? அவங்க மைனிங் பண்ணி இங்கேருந்து அவங்க நாட்டுக்கு கொண்டு போனாங்களா இல்லையான்றதெல்லாம் சும்மா பார்க்கவே அப்படி இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் அந்த தங்கமலைய பார்த்துறாங்க. ஆனா டக்குன்னு வந்து ஒரு பாம்பு அவன் கழுத்த பிடிச்சு கவ்விடுமா! அடப்பாவிங்களா! பளபளன்னு இருக்கிற இடத்துல ஆபத்தும் இருக்குன்றத நிரூபிக்கிறீங்களேப்பா! சரி, தங்கமலைய கண்டுபிடிச்சவனுக்கு இதெல்லாம் ஒரு வேலையான்ற மாரி வைக்கிற ட்ராப்லாம் பயங்கரமாவே இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம சியான் விக்ரம் அவர்களும், சூனியக்காரியோட கும்பலும் என்ன மாரிலாம் செய்ய போறாங்க, எந்த மாரிலாம் அடிச்சுக்க போறாங்க. இதுக்கு நடுவுல அந்த பிரிட்டிஷ்காரங்களும் உள்ள பூந்து எந்த மாரிலாம் தும்சம் பண்றாங்கன்றதெல்லாம் காட்டுறது வெறித்தனத்தின் உச்சக்கட்டங்க. இந்த மாரி இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கும்போது, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீனே சும்மா அதிரி புதிரியா இருக்கும்னு தான் நான் நெனைக்கிறேன். கடைசில நம்ம சியான் விக்ரம் அவர்களுக்கும், அந்த சூனியக்காரர்களுக்குமே பிரச்சனை வரும்னு தான் நான் நெனைக்கிறேன். அந்த ஃபைட் சீன் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஏன்னா, அடிக்கிற அடி ஒவ்வொன்னும் இடி மாரி இறங்குதுங்க.
இதுவரைக்கும் பொறுத்தெல்லாம் போறோம். இனிமே அடி வெடியாட்டம் உயணும்னு சொல்லி சும்மா தாறுமாறா அடிச்சிட்டுருக்காரு நம்ம சியான் விக்ரம் அவர்கள். ஸோ இந்த சீன் தான் இந்த படத்தோட கடைசி கிளைமேக்ஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடைசியில நம்ம சியான் விக்ரம் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு 99.9% நம்ம சியான் விக்ரம் அவர்கள் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹீரோ தானங்க ஜெயிப்பாப்ல. ஸோ கடைசியில இந்த படம் எப்படி முடிய போகுது எதிர்பார்ப்பு எனக்கும் ஆவல் அதிகமாவே இருக்குங்க. ஸோ நம்ம சியான் விக்ரம் அவர்களோட நடிப்புல வெளிய வர இந்த தங்கலான் படத்துக்காகவே நெறைய பேரு ஆவலா வெயிட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா சியான் விக்ரம் அவர்களுடைய ஃபேன்ஸ். ஸோ அவங்களுக்கு இது வந்து விருதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் தாண்டி ஓடுச்சுன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஸோ ஓடும்னு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி, இந்த தங்கலான் படம் உங்களுக்கு எந்த மாரி ஃபீல் குடுத்தது? இது எது மாரி இருக்க போது நீங்க எதிர்பார்க்குறீங்கன்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நான் குடுத்த இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் தொடர்ந்து இந்த மாரி வெறித்தனமான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு குடுத்து, இந்த படம் மாரி உற்சாகப்படுத்துறதுக்கு நெறைய படங்கள் எடுத்துட்டு வர முடியும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பார்த்து பெல் ஐகான பிரஸ் பண்ணுங்க.